அதேமாரி வந்து ஒரு காம்பவுண்ட் அமைக்கும்போது ஒரு ஹைட்டான கிழக்கு பக்கம் ஒரு ஹைட்டான காம்பவுண்ட் அமைச்சிட்டாலும் சிக்கல் ஏற்படுத்திடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கிழக்கு பக்கம் வீடு கட்டியிருப்பாங்க. வெளியில உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு பெரிய காம்பவுண்ட் அமைச்சுருவாங்க. நல்ல உயரமான காம்பவுண்டு. அதுவும் சட்ட சிக்கல் ஏற்படுத்தும். அப்போ வடகிழக்க நேரா அப்படியே கவனிக்கும்போது, மற்ற விஷயங்களையும் கவனிச்சு பார்க்கும்போது தான் கரெக்ட்டான நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை தீர்க்க முடியும். இப்ப இந்த மாரி பில்டிங் இருந்தாலும், ஹைட்டான லெவல்ல வந்து மதில் சுவர் அமைச்சாலும் நெறைய சிக்கல பார்த்துருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து கிழக்கு பக்கம் உயரமான மதில் சுவர் அமைச்சதுக்கு பிறகு நெறைய சிக்கல சந்திச்சிருக்காங்க. இப்ப நான் போய் பார்க்குறேன், இந்த மதில் சுவர் எப்ப கட்டுனீங்க? இப்போ கட்டி ஒரு 6 மாசம் ஆகுது. இந்த 6 மாசத்துல தான் உங்க குடும்பத்தில நெறைய சிக்கல், பிரச்சனைகள், ஆணுக்கு இந்த வீட்ல உள்ள மூத்த ஆண்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்குதா? அப்படின்னு கேட்டா, ஆமா சார் கரெக்ட்டா 6 மாசமா இருக்குது. அப்ப இது கட்டும்போது கட்டுறது வந்து கவனமா கட்டணும். கிழக்கு திசை வந்து வடக்கும் உயரம் கம்மியா இருக்கணும். எப்போதுமே மதில் சுவர் அமைக்கிறதுல கூட நெறைய விசேஷங்கள் இருக்குது. கிழக்கும், வடக்கும் உயரம் கம்மியா இருக்கணும். உயரமா கட்டிட்டா, அந்த சூரியனுடைய அனுக்கிரகத்த, அந்த வெளிச்சத்த பெறுறதுல நெறைய பாதிப்பு வந்துரும்.